ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ராகுல் காந்தி அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. ஆனா அந்த பதிவு பார்த்து ஒட்டுமொத்த டிவிகே தொண்டர்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும், டிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அப்படி ராகுல் காந்தி என்ன பதிவு வெளியிட்டிருந்தாரு? இது தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்திற்காக ராகுல் காந்தி அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்களா ஆதரவு கொடுத்து. அந்த பதிவுல என்ன எழுதியிருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனை தடை செய்யும் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி யாரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறாரு. இது தமிழக அரசியல் களத்தில் ராகுல் காந்தி ஆதரவு கொடுத்தது அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு அளித்து பேசியிருந்தாங்க. இந்த படத்தை இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இது டிஎம்கே ஆதரவாளர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆனா டிவிகே ஆதரவாளர்களுக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜனநாயகன் படம் இறங்குறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியா இருக்குது. இங்க டிஎம்கே ஆதரவாளர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட கூட்டணியில இருந்த கட்சி ஏன் அந்த ஜனநாயகன் படம், அதாவது டிவிகே சார்பாக அந்த ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன் இந்த பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் இறங்குறதுக்காக ஆதரவு அளிச்சு சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சேர்ந்த பல காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த ஜனநாயகம் படம் இறங்கி தீரணும் அப்படிங்கிற மாதிரி பல ஆதரவுகள் அவங்களுக்கு குமிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சரியா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, சரி காங்கிரஸ் மொத்தமா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதுனால டிவிகேல போய் கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே நிர்வாகிகளுக்கும் டிஎம்கே ஆதரவாளர்களுக்கும் இது ஒரு பெரிய பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஜனநாயகன் படத்துக்காக ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸோட தலைவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அதாவது குறிப்பா இது ஒரு சினிமா கண்ணோட்டத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீருவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகல, பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க, இந்த படம் இறக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜயோட படத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்சல். அப்படியே அந்த மெர்சல் படத்தினால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த படத்துல அரசியல் கொள்கைகளை விமர்சிக்கும் சில டயலாக்குகள் இருந்திருக்கு. சரியா? அதுல குறிப்பா சொல்ல போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி 70% தான் அப்படிங்கிற மாதிரி இந்திய மருத்துவ உபகரணங்கள் பத்தியும் ஒரு சில டயலாக்குகள் அதுல இருந்திருக்குது. இன்னொன்னு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் மத்திய அரசு திட்டங்களை கிண்டல் செய்யறது மாதிரி சில காட்சிகள் இருந்ததாட்டும் இந்த மெர்சல் படத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா பல பிரச்சனைகள் பண்ணியிருந்தாங்க. சரியா? இதற்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு கொடுத்தது மாதிரி அந்த டைம்லயும் மெர்சல் படத்துக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல அவரு இந்த படத்துக்காக மெர்சல் படத்துக்காக அவருடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிஸ்டர் மோடி, சினிமா என்பது தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் ஆழமான வெளிப்பாடு. மெர்சலின் தலையீட்டு தமிழ் பெருமையை அவமதிக்க முயற்சிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லயே விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து பேசியிருந்தாங்க அந்த படம் இறங்கணும்காக. அதே மாதிரி அந்த படமும் இறங்கிச்சு. அதே மாதிரி இது சினிமா கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவரு வந்து இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஜனநாயகன் படத்துக்கும் ஆதரவளிச்சு, இத இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர். அவரு வந்து அவருடைய படத்துக்காக போராடுறாரு. அத இறக்க முடியல. குறிப்பா வந்து இந்த சென்சார் போர்ட் வந்து பல காட்சிகள் வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாரி சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பெரிய கட்சி தலைவர், அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ஆதரவு குடுத்துருக்காங்க, குரல் குடுத்துருக்காங்க. இத நம்ம வந்து ஒரு சினிமா கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இத வந்து நம்ம ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்குறது தவறு அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் அண்ணாவோட கடைசி படம் இத இறக்க விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, இத வந்து விஜய் அண்ணாவோட அரசியல் பயணத்த வந்து பாதிப்பட செய்யுமா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியே ஆகணும். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்றது விஜய் அண்ணாவுக்கு தான் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அதாவது விஜய் அண்ணாவோட கடைசி படம். அதாவது இந்த படத்த எவ்வளோ தூரம் இவங்க இறக்க விடாம டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த அளவுக்கு வந்து விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு தான் வரும். அதாவது மக்கள் சப்போர்ட் அதிகமா தான் வரும். அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவே இது என்னோட கடைசி படம். இந்த படத்த நான் வந்து ரிலீஸ் பண்ண உடனே நான் அரசியலுக்கு வந்துருவேன். கண்டிப்பா நான் வந்து ஃபுல்லா அரசியல தான் பார்க்க போறேன். நான் இனி படமே நடிக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி அவங்க வாயாலே சொல்லியிருந்தாங்க. இந்த ஜனநாயகன் படம் கடைசி படம். இந்த படத்த கூட இவங்க இறக்க விட மாட்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். கண்டிப்பா மக்களுடைய மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய இந்த கடைசி படத்த கூட இறங்க விட மாட்றாங்களே இந்த அரசியல்வாதிகள். இப்படிலாம் இருக்காங்களே இப்போ உள்ள அரசியல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு தான் ஆதரவு அதிகமா வரும். அதாவது பிடிக்காதவங்க கூட கருணை ஓட்டு. அதாவது கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு குடுத்து, ஓட்டு அதிகமா போடுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு அதிகமா ஆதரவு வரும். கண்டிப்பா விஜய் அண்ணா இதனால ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி தான் சொல்லியே ஆகணும். ஆனா இது கூட தெரியாம, இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்துக்கு என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து மறைமுகமா பண்ணிக்கிட்டு தான் வராங்க. பட் வந்து இவங்க பண்ண விஜய் அண்ணாவுக்கு தான் ஆதரவு வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே விஜய் அண்ணாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவருடைய கடைசி படம் காரணத்தினால. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்காக அவருடைய எக்ஸ் தளத்துல சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்கல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்து டிவிகேல போய் சேர்றதுக்காக இந்த மாதிரி பதிவ போட்டிருக்காரா? அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது ஒரு சினிமா தானே, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல வந்து அந்த பதிவு போட்டு சப்போர்ட் பண்ணாரா? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.